பிரபுதேவா பல நடன வகைகளை எல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது ஒரு ஐரோப்பிய வகை நடனங்களை வந்து பரவலா அறிமுகப்படுத்தின பெருமையில் வந்து பிரபுதேவாவுக்கு முக்கிய இடம். பரதாங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து சதர்னு பேர். நீங்கள் ஹரிதாஸுங்கிற படத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். 3 வருஷம் ஒன்ன படம். இன்னைக்கு வந்து அது ரெக்கார்டை யாரும் பீட் பண்ணவே இல்லை. தியாகராஜ பகவதன் நடிச்சது. அதில் படம் முழுக்க சதுர் கச்சேரி. அது ஆடினவங்களுக்கு அந்த காலத்தில் தேவையான அது வந்து குடும்ப பெண்கள் ஆடணும். நீங்கள் கெட்ட வார்த்தையை போட்டுருக்கீங்க. தேவர் அடியார்கள், தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். கெட்ட வார்த்தை இல்லை, அது காலப்போக்கில் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அது கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு. அதெல்லாம் எல்லாம் மாறுது. காலம் மாறிட்டு வரும்போது எல்லாம் மாறத்தான் செய்யும். அன்னைக்கு இருந்த பரதநாட்டிய ட்ரெஸ் வேற, இன்னைக்கு இருக்கிற பரதநாட்டிய ட்ரெஸ் வேற. அன்னைக்கு மார்புக்கு துணி போடாமல் இருந்தாங்க, துணி இல்லாமல் தான் இருந்தாங்க பெண் சிலைகள். அதுதான் அன்னைக்கு இருந்த கலாச்சாரம். உயிர் கொடுக்கறதுக்கு பார்த்துருக்காரு. பழக்கப்படி பழமைவாதிகள் பேரில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு அதை ஒழிச்சு கிட்டப்பாங்க. அது அவங்க தலையில் அவங்க மண்ணவாரி போட்டுக்கிறாங்க. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணல் மருத்துவர் காந்தராஜ் முருகனரா. ஐயா வணக்கம். பிரபுதேவா மாஸ்டர் எல்லாருக்குமே தெரியும், மிக சிறந்த நடன கலைஞர். சமீபத்தில் அவருடைய குருவுக்கு மரியாதை செலுத்துற விதமாக அவர் பரதநாட்டியம் நடந்தது ஒன்று மேடையில் ஆடியிருப்பார். அந்த பரதநாட்டியம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக இருக்கு. பலரும் வந்து பலதரப்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? எனக்கு பரதநாட்டியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஒரு காலத்தில் ஒரு பெரிய நடனம் அங்கே இருந்தாங்க, பேர் மறந்துட்டேன். அவங்க சொன்னாங்க இதை வந்து காஷ்மீரில் தான் கண்டுபிடிச்சாங்கன்னாங்க. அப்போ ராஜாராம் எங்கள் அண்ணன் இருந்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு ஃபோனை போட்டு, ஏன்னா பரதநாட்டியத்தை வந்து ஷேக் அப்துல்லா தான் கண்டுபிடிச்சதா சொன்னீங்க போட்டிருக்கேன் அப்படின்னு. பரதங்கிறது வந்து அந்த காலத்தில் வந்து சதர்னு பேர். அது வந்து குடும்ப பெண்கள் ஆடலை அப்போல்லாம். இப்போ நீங்கள் ஹரிதாஸுங்கிற படத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். 3 வருஷம் ஒன்ன படம். இன்றைக்கி வந்து அது ரெக்கார்டை யாரும் பீட் பண்ணவே இல்லை. தியாகராஜ பகவதன் நடித்தது. அதில் படம் முழுக்க சதுர் கச்சேரி தேவடி ஆடுறான்னு தான் வரும். அது ஆடினவங்களுக்கு அந்த காலத்தில் தேவடியான்னு பேர். பரதநாட்டியம்னாலே அப்படி ஒரு பேர், அப்போ தான் பேர். சதுர் ஆடுறவங்களுக்கு பேர் தேவடியா. கெட்ட வார்த்தையை போட்டிருக்கீங்க. தேவர் அடியார்கள், தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். சலங்க பூஜைன்னு ஒன்று நடக்கும். லிங்கத்துக்கு வந்து அவங்க சலங்கை வந்து எடுத்து லிங்கத்தில் கட்டிடுவாங்க. கட்டிட்டாங்கன்னா அந்த லிங்கத்தை அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு தான் அர்த்தம். அந்த கோயிலுக்கு அந்த பொண்ணை நேர்ந்து விட்டுருவாங்க. அந்த கோயில் விழாக்கள்லாம் அந்த பெண் வந்து டான்ஸ் ஆடும். அதுதான் அந்த காலத்தில் பரதநாட்டியம். அதுக்கு பின்னாடி பரதம்னு பேர் வச்சாங்க. வச்சு இது பண்ணாங்க. ருக்மணி தேவின்னு ஒரு 3%காரம்மா அதை ஆடினதுக்கு பிறகு தான் அந்த பர்டிகுலர் குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த பெண்கள் ஆடிக்கிட்டு இருந்த அந்த நடனம் 3%காரருக்கு கையில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அது பெரிய லெவலில் போயிடுச்சு. ஆனால் அன்றைக்கே நேரு என்ன சொன்னார்னா, இன்றைக்கே வந்து கிருஷ்ணாணி பேகனே பாரோன்னு ஆடிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? கிருஷ்ணாணி பேகனே பாரோன்னாக்கா என்ன அர்த்தம்னா, கிருஷ்ணாணி வேகமாய் வாராயோ அப்படிங்கிறது தான். அந்த பாட்டை பாடிக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? இன்றைக்கி நாடு எவ்வளோ முன்னேறி இருக்குது, டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி டான்ஸை மாற்றுங்கன்னார். அதெல்லாம் அவங்க பண்ணலை. அது இன்றைக்கி அதை பழைய இது பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நடனம் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. பரதநாட்டியம் யார் ஆடுறாங்கன்னு தெரில. பிரபுதேவா பல நடன வகைகளெல்லாம் அறிமுகப்படுத்தினார். அதாவது ஒரு ஐரோப்பிய வகை நடனங்களை வந்து பரவலாக அறிமுகப்படுத்தின பெருமையில் வந்து பிரபுதேவாவுக்கு முக்கிய இடம் உண்டு. அந்த காதலன் படம் போன்ற படங்கள் எல்லாம், அவருடைய ஜென்டில்மேன் போன்ற படங்கள் எல்லாம் அவருடைய நடனம் பிரமாதமாக அமைஞ்சு வித்தியாசமான நடனங்களை கொண்டார். அதில் கொஞ்சம் பரீட்சை பண்ணியிருக்கார். ஒரு புது மாதிரியான ஒரு பரதநாட்டியத்தில் புதுசாக கொண்டா என்ன பழைய காலத்தில் இன்றைக்கி பார்க்குறவங்க யார் இருக்கிறா? இன்றைக்கி நாட்டிய கச்சேரின்னு வச்சாக்கா யார் போய் பார்க்குறதுக்கு இருக்கிறா சொல்லுங்கள். இன்றைக்கி சினிமா அழிஞ்சதோடு இதெல்லாம் போயிடுச்சுங்க. சினிமா அழிஞ்சதோடு இன்றைக்கி இசை கச்சேரிகள் இல்லை, இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் நடத்துகிற இந்த சங்கீத நிகழ்ச்சிகள்லாம் ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி இளையராஜா கான்சர்ட்டு, ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்லாம் எங்கே நீங்கள் கேட்குறீங்க? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் சினிமா போனதுக்கு பிறகு இவங்கெல்லாம் ஏதோ உயிர் கொடுக்கறதுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் மக்களை வந்து அரங்கங்களுக்கு இழுக்கிறதுக்கு பார்க்குறாங்க. வருவாங்களாம் தெரியல. ஏன்னா வீட்டுக்குள்ளார உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சங்கள் நிறையா வந்துட்டு பிறகு தியேட்டருக்கு போய் படம் பார்க்குற கூட்டமே நின்று போச்சு. தியேட்டருக்கு போகிற கூட்டமே நின்று போச்சு. வீட்லேயே எல்லாமே இருக்குது.
இன்றைக்கி வாங்க வெளியே போகலாம் அப்படின்னாக்கா என்ன சொல்கிறாங்க, இல்லை இன்றைக்கி அந்த சீரியலில் முக்கியமான சீன் வருது, இன்றைக்கி வாழ இன்னொரு நாளைக்கு போகலாம். அந்த அளவுக்கு சீரியல்லாம் வந்து டிவி வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. உலகம் முழுவதும் அதுதான் நடந்தது. ஹாலிவுட் தான் உலகத்திலேயே இப்போ மிகப்பெரிய சினிமா தயாரிப்பாளர்கள் இருந்த இடம். எம்ஜிஎம், வார்னர் பிரதர்ஸு, 20th Century ஃபாக்ஸு, யுனைடெட் ஆர்டிஸ்ட்டு, பேரமவுண்ட்டு, இந்த மாதிரி பல்வேறு கம்பெனிகள் வந்து உலகம் முழுவதும் வியாபிச்சிருந்தது. இன்றைக்கி ஹாலிவுட்டுங்கிறதே கிடையாது, பேரே இல்லை. இன்றைக்கி அந்த ஸ்டுடியோலாம் இழுத்து மூடிட்டாங்க. கோடம்பாக்கம் பிரிட்ஜை விட்டு இறங்குனீங்கன்னா ரங்கா ஸ்டுடியோவில் ஆரம்பித்து வரிசையாக 20 ஸ்டுடியோ இருந்தது. இன்றைக்கி ஒரு ஸ்டுடியோ இல்லை, எல்லாம் மூடியாச்சு. தியேட்டர்கள் இல்லை, ஏதோ சில பெரிய மால் பேரங்காடிகளில் தான் சில தியேட்டர்ஸ் இருந்துக்கிட்டு இது பண்ணுறாங்க. மற்றபடி தியேட்டர்ஸ் எங்கே இருக்குது? வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா நாங்கள் படிக்கிற காலத்தில் எந்த தியேட்டருக்கு போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறுவோம். இங்கிலீஷ் படம் பார்க்குறது ஒரு செட் இருக்கும், ஹிந்தி படம் பார்க்குறது ஒரு செட் இருக்கும், தமிழ் படம் பார்க்குறது ஒரு செட் இருக்கும். அந்த மாதிரி பிரிஞ்சு போவோம். அவ்வளோ படங்கள் இருந்தது. வெள்ளிக்கிழமை மத்தியானம் கிளாஸுக்கு பசங்களே வரமாட்டான், காட்டி ஷோக்கே போயிடுவாங்க. அது மாதிரி இருந்த காலம். இன்றைக்கி சினிமான்னு ஒன்று வரதே வந்து ஒரு வார பத்திரிகையில் வர்ற அந்த விமர்சனத்தை வச்சு தான் இந்த படமெல்லாம் வந்திருக்குதுன்னு தெரியும். அந்த நடிகர்கள்லாம் இன்றைக்கி போயிட்டாங்க. இன்றைக்கி யார் இருக்கிறா சொல்லுங்கள்? அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி சினிமா இல்லை. அதனால் பரதநாட்டியம் இதே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னா காலப்போக்கில் அது அப்படி ஒரு கோயில் சிலைகளை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலுடைய பரதநாட்டியம் ஒன்று இல்லாமல் போயிடும். அதில் ஏதோ புதுமையை பண்ணலான்னு நினச்சி பிரபுதேவா பண்ணியிருக்காரு. அதை கண்டு வழக்கப்படி அதை ஒரு கூட்டம் அதை தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. இவங்களும் செய்ய மாட்டாங்க, செய்கிறவங்களும் விட மாட்டாங்க. அதுதான் வருது. இப்போ பரதநாட்டியம்ங்கிறது நம்முடைய பாரம்பரியத்தோட ஒன்றி வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து ஒரு காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமைகளை பூத்தி அதை வந்து விரிவுபடுத்தி எடுத்துகிட்டு போகிறது சரியாக இருக்குமா, இல்லை வந்து பழமை மாறாமல் அதை வந்து ஒரு விழிப்புணர்வு மாற்றி தாங்க ஆகணும். அன்னைக்கு இருந்த பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு வேறு, இன்றைக்கி இருக்கிற பரதநாட்டிய ட்ரெஸ்ஸு வேறு. அன்றைக்கி மார்புக்கு துணி போடாமல் இருந்தாங்க, துணி இல்லாமல் தான் இருந்தாங்க. முகலாயர்கள் மாலிக் கஃபூர் படையெடுப்புக்கு பிறகு தான் பெண்கள் மார்பை மூட ஆரம்பித்தாங்க. அது ஒன்றும் இந்தியாவில் எங்கேயுமே பார்த்திங்கன்னா கோயில் சிலைகள்லாம் வந்து மார்பு திறந்தா இருக்குது பெண்களுக்கு, பெண் சிலைகள்லாம். அதுதான் அன்றைக்கி இருந்த கலாச்சாரம். அதுக்கப்புறம் முகலாயர்கள் படையெடுப்பு அதை ஒரு சக்கரவர்த்தி திருமகன்கிற படத்தில் பாட்டே வரும், எம்ஜிஆர் பாடுவார். தில்லி துருக்கர் செய்த வழக்கப்படி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல். தில்லி துருக்கர்கள் முஸ்லீம்கள் செய்த வழக்கம். அவங்களுக்காக பார்த்து பயந்து தான் பெண்கள் திரையிட்டு முகமலர், மார்புன்னு சொன்னால் நல்லா இருக்கான்னு சொல்லி முகத்தை மறைக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் அப்படின்னு வரும். அதெல்லாம் வந்து முகலாயர் படையெடுப்புக்கு பிறகு தான் அந்த மார்பை மூட ஆரம்பித்தாங்க. ட்ரெஸ்ஸே பல்வேறு வகையில் மாறியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து தொடையை ஒட்டி பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் போட்டாங்க. இன்றைக்கி வந்து விசிறி மாதிரி விரிகிற மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. அப்புறம் புடவை கட்டிக்கிட்டே ஆடுறாங்க டான்ஸ். விதவிதமாக ஏதோ எல்லாம் மாறிக்கிட்டு வருது. ஆனால் மாற்றங்கள் இல்லைன்னாக்கா அழிஞ்சு போயிடும். ஆனால் பிரபுதேவா உயிர் கொடுக்கறதுக்கு பார்த்துருக்காரு. வழக்கப்படி பழமைவாதிகள்ன்ற பேரில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு அதை ஒழிச்சு கட்ட பார்க்குது. அது அவங்க தலையில் அவங்க மண்ணவாரி போட்டுக்கிறாங்க. அப்படி தான் இந்த நடனக்கலையிலே அந்த பிரபுதேவா வந்து திரைத்துறையில் வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கார். அவருடைய திரைப்பயணங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா அவருடைய பயணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் வெற்றிகரமாக வந்தார். இன்றைக்கி சினிமா இல்லை, அவரும் சேர்ந்து போயிட்டார், அவ்வளோதான். அவருடைய நடனங்கள் இன்னும் இருக்குது அப்படின்னு இருக்குது. நாங்களாம் ரொம்ப ஏற்படம் பார்த்தோம். படிக்கிற காலத்தில் எங்களுக்கு பிரபுதேவா ஒரு இதாகவே இருந்தார். வித்தியாசமான என்ன போல் ஆங்கில படங்கள் பார்க்குறவங்க, இங்கிலீஷ் வெஸ்டர்ன் மியூசிக்கெல்லாம் பார்க்குறவங்களுக்கு அதை பார்த்தா தான் தெரிஞ்சுது எவ்வளோ புது ஸ்டைல் எல்லாம் பண்ணுறாரு. ஜேன் கெல்லி, ஃப்ரெட் அஸ்டர், டேனிகே, இந்த மாதிரி பெரிய பெரிய நடன கலைஞர்களை எல்லாம் சவால் விடுற அளவுக்கு அவருடைய டான்ஸ் இருந்தது. ஓகே, இந்த கோவில் சிற்பங்களை பற்றி நீங்கள் பேசுனீங்க. அந்த கோவில் சிற்பங்கள் இருக்குது, அந்த பரதநாட்டியங்கள் சார்ந்த சிற்பங்கள் தான் கோவில்களை சிலையாக வடித்து வச்சுருக்காங்களா? அது கோவிலில் தாங்க அவங்க டான்ஸே ஆடினாங்க. நான் தான் சொன்னேன், அவங்களுக்கு தேவடியார்னு பேர். அது இன்றைக்கி வந்து கெட்ட வார்த்தையாக போயிடுச்சு. விபச்சாரம் பண்ணுறவங்கிற மாதிரி மாற்றி விட்டாங்க. அதை உண்மையை சொல்ல போனால் தேவர்களுக்கு அவங்க அடியார்கள். அந்த கோயில் இருக்கிற தெய்வத்துக்கு அவர் அடியார். அதனால் அந்த தெய்வம் அடியார் தான் தேவடியார்னு மாறிச்சு. ஹரிதாஸ் படத்தை பார்த்தீங்கன்னா படம் முழுக்க தேவடியாங்கிற படம் தான். ரம்பாங்கிற ஒரு தேவடியாளர் ஏற்பாடு பண்ணியிருக்கா வந்து இன்றைக்கி ஆட போகிறா அப்படின்னு தான் சொல்லுவார். அவர் பகவதர் சொல்லுவார். ரம்பா நடிக்கிறது வந்து டிஆர் ராஜகுமாரி. ரம்பாங்கிற தேவடியாளர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அது ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவள் சதுர் கச்சேரி ஆட போகிறா அப்படிம்பார். படம் முழுக்க வரும். அப்போ கெட்ட வார்த்தை இல்லை. அது காலப்போக்கில் 20ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அது கெட்ட வார்த்தையாக மாறிடுச்சு.
அந்த காலத்து திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த பரதநாட்டிய கலைகளுக்கே முக்கியத்துவம் கொடுத்த திரைப்படங்கள் அப்படின்னு நம்ம எதை பார்க்கலாம்? இருக்குது, நிறையா படங்கள் இருக்குது. அப்போது சில பேர்லாம் இருந்தாங்க. கோபி கிருஷ்ணா, ஜனக் ஜனக் பாயல் பாஜேன்னு ஒரு ஹிந்தி படம் வந்தது. முழுக்க முழுக்க பரதநாட்டியத்தை அடிப்படையாக வச்சு எடுத்த படம். தமிழில் வந்து மீண்ட சொர்க்கம்னு ஒரு படம் வந்தது, ஸ்ரீதர் எடுத்தார். அதில் வந்து கதாநாயகி வந்து நடனக்காரியாக தான் வருவாங்க. அது மாதிரி நிறைய படங்கள் வந்துருக்குது. அந்த காலத்தில் நாம் இருவர் படத்தில் தனியாக குமாரி கமலாவனுடைய டான்ஸ் தனியாக வந்துக்கிட்டே இருக்கும். படம் ஆரம்பிக்கும் போதே வெற்றி எட்டு திக்குமெட்ட கொட்டு முறைச்சி அப்படின்னு குமாரி கமலா டான்ஸ் ஆடி தான் படமே ஆரம்பிக்கும். பரதநாட்டியம் தான் இது பண்ணிடுவோம். பெண்ணுன்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து வைஜெயந்தி மாலாவுடைய ரோலே வந்து நடனக்காரியாக தான் வருவாங்க ஆல்மோஸ்ட். அந்த மாதிரி அது அப்போல்லாம் அந்த டான்ஸுக்கு ஒரு தனி இடம் இருந்தது, அதை வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சங்கராபரணம் போன்ற படங்கள்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து நடனத்துக்கும் இப்போ சங்கீதத்துக்கும் பெரிய இடங்களை கொடுத்துச்சு. இப்போது ஏபி நாகராஜனுடைய படங்கள், திருவருட் செல்வர், இதெல்லாம் பார்த்திங்கன்னா டான்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது அவருடைய படங்கள் எல்லாமே திருவருட் செல்வர், திருமால் பெருமை, இது மாதிரி படங்கள் எல்லாம் இந்த மன்னவன் வந்தானடி டான்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். மறக்க முடியாத பாடல், மறக்க முடியாத டான்ஸ், இது மாதிரி நிறையா இருக்குது. அப்போ இந்த காலத்தில் சந்திரலேகான்னு ஒரு படம் வந்தது. அதில் வந்து வெஸ்டர்ன் டான்ஸையும் இந்த இந்தியன் டான்ஸையும் சேர்த்து கம்பைன் பண்ணி எடுத்தாங்க. பிரமாதமாக ஓடிச்சு. இப்போ வந்து அரசு நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்தாலும் சரி, தனியார் நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்தாலும் சரி, இந்த பரதநாட்டியம் தான் முதல்ல வந்து அந்த நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி முதல் நடனமாக, வரவேற்பு நடனமாக பரதநாட்டியம் தான் இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கே அது அந்த பாரம்பரியம் எப்படி தொடங்கியது? ஆதி காலத்துலேருந்து டான்ஸ் ஆடி வரவேற்பு தெரிவிக்கிறதுலாம் ஆதி காலத்துலேருந்து இருந்துருக்குது. அது எப்படி ஆரம்பிச்சது யாருக்கு தெரியும். அந்த காலத்தில் வந்து தெரு நாடகங்கள் வந்து அதிகமாக நடக்கும். அப்போவும் வந்து இந்த முறை இருந்ததா அந்த பரதநாட்டியம் ஆடி அதை துவக்குது? ஆரம்பத்தில் தெருக்கூத்து போய் இதை நாடகம் வந்த அப்புறம் தெருக்கூத்து போச்சு. நாடகத்துக்கு அப்புறம் சினிமா வந்தது. சினிமா வந்த அப்புறம் நாடகம் போயிடுச்சு. அப்புறம் இன்றைக்கி டிவி வந்ததுக்கு அப்புறம் சினிமாவும் போயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்முடைய பாரம்பரிய கலைகள்னு சொல்லி நிறைய கலைகள் நம்ம சொல்லலாம். இந்த பரதநாட்டியம், பொய்க்கால் குதிரை ஆட்டம், கரகாட்டம், இப்படி பல கலைகளை நம்ம சொல்லிடுறோம். பல கலைகள் இன்னைக்கு வந்து அழிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த வரிசையில் பார்க்கும் பரதநாட்டியம் மட்டும் இன்னைக்கு ஓரளவுக்கு உயிர்ப்போடு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓரளவுக்கு தான் இருக்குது. அதுவும் போயிட்டு தான் இருக்குது. அதுவும் இன்றைக்கி தனியாக கச்சேரி, இன்றைக்கி கர்நாடக சங்கீத கச்சேரி எங்கே நடக்குது? டிசம்பர் மாதம் ஆச்சுன்னா வந்து தமிழிசை சங்கம், அந்த சங்கம்னு சொல்லி நாரதகான சபாவிலையும் ராஜா அண்ணாமலை மன்றத்திலையும் மியூசிக் அகாடமிலையும் இசை கச்சேரிக்காக சென்னைக்கு வந்த கூட்டம், பெரிய கூட்டம் இருந்தது. இசை விழா நடந்தது. இன்றைக்கி எங்கே நடக்குது? இன்றைக்கி அந்த விளம்பரத்தையே காணும். அந்த ராஜா அண்ணாமலை மன்றத்தில் தமிழிசை பாடல்களை ஆரம்பிக்கிறதுக்கு, அந்த தலைமை வைக்கிறதுக்கு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் போட்டி போடுவாங்க. இன்றைக்கி அந்த சங்கீத இதை வந்து தலைமை வைக்கிறது வந்து இவர் அப்படின்னா உங்களுக்கு கௌரவம். அதுக்கெல்லாம் போட்டி போட்டு இருந்த காலம் ஒன்று உண்டு. இன்றைக்கி அந்த விளம்பரத்தையே காணும். டிசம்பர் மாதம் வருது, போயிடுது. அந்த மற்றங்கள்லாம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. நம்மளுடைய பாரம்பரிய கலை பரதநாட்டியம் அப்படிங்கிறது அடிப்படையில் அதில் வந்து புதுமைகளை புகுத்தி அதை வந்து உயிர்ப்புடன் வைத்திருக்கிறது சரியாக இருக்குமா? ஆமாம், புதுசாக ஏதாவது கொண்டு வரணுங்க. அந்த காலத்துலேயே இருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும்? இன்றைக்கும் காரில் வந்து கறி வண்டி கறி போட்டு இதை சுற்றி வண்டி ஓட்டுவீங்களா? பெட்ரோலெல்லாம் போய் பெட்ரோலும் காலியாகி இன்றைக்கி வந்து எலக்ட்ரிக்கில் வந்துருச்சு. சுவிட்ச் போட்ட வண்டி ஓட ஆரம்பிச்சிருச்சு. மாற்றங்கள் வர 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 அந்த இன்றைக்கி இன்னும் கொஞ்ச நாளில் பெட்ரோலுக்கு தேவையில்லாமல் போயிடும். பெட்ரோலும் இல்லாமல் போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதனால தான் இன்றைக்கி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் எங்களுக்கு ஆளுங்களே வர்றதில்லம்மா பொறியியல் கல்லூரியில். ஏன்னா எல்லாமே பெட்ரோல் பேஸ்டு. நீங்கள் பெட்ரோல் பேஸ்டு எடுத்துட்டாங்க. எல்லாமே எலக்ட்ரானிக்காக வந்துருச்சு. எலக்ட்ரானிக் வந்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து பெட்ரோல் தேவையில்லைன்னு பெட்ரோல் பங்கெல்லாம் புதுசாக நான் திறக்கும்போது சிரிப்பு தான் வரும். 5 வருஷத்துக்கு மேலே பெட்ரோலுக்கு சான்ஸே இல்லை. எல்லாமே எலக்ட்ரானிக் மாறிடும். சோலார் சிஸ்டம் வந்துருச்சுன்னா எலக்ட்ரிக் அடிபட்டு போடும். அவன் யூரோப்காரன் இன்னும் அதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறான். ஏன்னா அவனுக்கு சூரிய வெளிச்சம் கிடையாது. அதனால தான் அவன் இன்னும் அதை வந்து இது பண்ணல. ஜப்பான்ல எல்லாம் பிளேனே வந்து சூரிய வெளிச்சத்தில் ஓடுது. முழுக்க மேலே பூரா சோலார் பேனல் வச்சு பிளேன் மேலே வச்சு அதுலேயே அது பறந்து இறங்குது, எல்லாம் பண்ணுது. அதெல்லாம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு எரிபொருள் சக்தி, அனாவசியமான சக்தி தேவையில்லை. பொல்யூஷன், மாசுபடுகிறதெல்லாம் நின்று போகும். இவ்வளோ காற்றுல மாசுபடியக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் பெட்ரோல் பங்க்கில் எல்லாம் போய் சர்டிஃபிகேட் வாங்குறீங்கல்ல, அதெல்லாம் எல்லாம் போடும். பெட்ரோல்னால தானே இன்றைக்கி வந்து ஓசோனில் வந்து ஓட்டை விழுந்தது காரணமே பெட்ரோலும் டீசலும் தானே சொல்கிறாங்க, ஏர் கண்டிஷன் தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் பூமியை காப்பாற்றினா பெட்ரோல் நிறுத்தி தான் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து மாற்றங்கள் வரத்தான் செய்யும். இன்றைக்கி யாராவது நீங்கள் வந்து வேஷ்டி கட்டிட்டு போகிறவனை பார்க்குறீங்களா? நீங்கள் எல்லாம் பேண்ட் ஷர்ட்டில் இருக்கும்.
எந்த பொண்ணு அது புடவை கட்டிட்டு போகிறத பார்க்குறீங்களா? எல்லாம் சல்வார் கமிஸில் சுற்றுதுங்க, ஜீன்ஸில் சுற்றுதுங்க, ஜீன்ஸு டாப்ஸ் போட்டுட்டு சுற்றுறாங்க. புடவை கட்டின பெண்ணே பார்க்க முடியல, மாறிக்கிட்டு வருது வசதி. புடவை கட்டிக்கிட்டு இன்றைக்கி பஸ்ஸில் ஏறிட்டு, அன்றைக்கி வந்து வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தாங்க, புடவை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க, ஓடுற பஸ்ஸில் ஏற வேண்டியிருக்குது, புடவை கட்டிக்கிட்டு முடியாது, பேண்ட்டு போடுறாங்க. தேவைகளுக்கு ஏற்ப உடைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு காலத்தில் கலாச்சாரத்தின் அடையாளமாக இருந்தது, இன்றைக்கி வந்து தேவைகளுக்கு ஏற்ப அந்த உடைகள் மாற ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் மாற்றம் வந்து தான் தீரும். இப்போ இவ்வளோ பேசுகிறீங்களே, இவ்வளோ இந்த மாதிரி ஒரு ஸ்டுடியோ ஒரு இடத்துல வந்து உட்காந்து போகிற இடத்துலலாம் எடுக்க முடியுமா ஒரு காலத்தில்? இன்றைக்கி அந்த டெக்னாலஜி வளர்ந்ததுனால தானே போகிற இடத்துலலாம் கேமரா வச்சுட்டு சொல்லுங்கள் சாருங்கிறீங்க. இந்த வளர்ச்சி எப்படி? ஒரு காலத்தில் கேமரா வேணும், லைட்டு வேணும், 10 பேர் சுற்றி நிற்கணும், எல்லாம் லைட்டை போடணும், எல்லாம் மூஞ்சலை கரெக்டாக விடணும், என்னென்னவோ பார்த்துக்கிட்டு. இன்றைக்கி ஒன்றுமே இல்லையா, நான் மேக்கப்பே போடல. அன்றைக்கி 1/2 இன்ச்சு பவுடர் அடிக்கணும். அதெல்லாம் எல்லாம் மாறுது. காலம் மாறிட்டு வரும்போது எல்லாம் மாறத்தான் செய்யும். ஓகே சார், காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுமைகளை பூர்த்தி அதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களை நேரத்தை செலவிட்டு பரதநாட்டியம் குறித்து பல தகவல்களை எங்களுக்கு சொன்னீங்க. மிக்க நன்றி. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.